ஸோ கூகுள் ஆட் இஸ் அன் ஆன்லைன் பெய்டு பிளாட்ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா நீங்களாம் சொன்ன மாதிரி பையர் அண்ட் செல்லரை மீட் பண்ண வைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கூகுள் ஆட். ஸோ எத்தனையோ நீட் இருக்கவங்க உள்ளே வர்றாங்க, அதை சப்ளை பண்ணுற ஆளுங்க ஆடு மூலமாக அவங்கள ப்ரொவைட் பண்ணுறாங்க, கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட் பை கூகுள். அண்ட் எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து இப்போ முதல்ல அட்வர்டைசிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஏஜென்சிகிட்ட போய் கொடுத்துட்டு அவங்க தான் அந்த ஆடெல்லாம் கிரியேட் பண்ணி நியூஸ் பேப்பர்லையோ டிவிலையோ போட்டுருப்பாங்க. கூகுள் ஆட் வந்து என்னன்னா கம்ப்ளீட்லி டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி. யார் ஆட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே போய் இதில் ஆட் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ நீங்கள் விளம்பரம் பண்ணணும்னா உங்களுக்கு கூகுள் ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ அப்போ கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், எஸ்இஓ மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக, கூகுள் மூலமாக ப்ரொமோட் பண்ணணும். ஸோ கூகுளில் ஆட் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறது. இந்த மேஜர் 3 ஸ்டெப்ஸ் தான் எல்லா கம்பெனிஸும் கேட்குறாங்க. ஆன்லைனில் ஆர்கானிக்காக எஸ்இஓ, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பெய்ட் ஆட், கூகுளில் பெய்ட் ஆட். ஓகே. ஸோ அந்த கூகுளில் பெய்ட் ஆட் அப்படின்னு நம்ம போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, கீவேர்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ள வரோம். ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்ல நான் போடுறேன். இந்த மாதிரி நான் சர்ச் பண்றப்ப கஸ்டமர் அவங்களுக்கு ஒரு நீட் இருக்குன்னு நீங்க வந்து சர்ச் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, எல்லா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் இதுக்கு மேட்ச் ஆகுறாங்களோ எல்லாத்தையும் இதுல கொடுக்குறாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா கம்பெனி நேம்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டு இருக்கு. எப்போ வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ட் வருதோ, ஓகேங்களா, ஸ்பான்சர்ட் வருதோ அப்ப ஆட் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அந்த ஸ்பான்சர்டுங்கிறது பெய்ட் ஆட். வேற ப்ரௌசர்ல போட்டு பாருங்க. எனக்கு கெஸ்ட் விண்டோல மோஸ்ட்லி வராது, அதனால இதுல போட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இதுல வந்து ஆட் வரல. ஸோ கெஸ்ட் விண்டோல தனியாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேஜ் முன்னாடி வந்துருச்சு. இப்போ எல்லாம் பின்னாடி போயிட்டு இருந்தது, ஒரு அல்காரிதம்ல முன்னாடி வந்துருச்சு. இதையும் பார்த்துக்கிறேன், முன்னாடி வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்பான்சர்னு வந்து பார்த்தீங்களா, இது பெய்டு ஆட். கூகுளுக்கு பே பண்ணி என்னோட விளம்பரத்தை கொண்டு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே. இன்னும் பைத்தான் வரல. டாப் 10 பைத்தான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னா இங்கே ஸ்பான்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெய்டு ஆட். ஸோ இந்த பெய்டு ஆட் வந்து மேலே 4 வரலாம், கீழே 4 வரலாம். நார்மலாக வந்து மேலேயும் கீழே 4 வரலாம். சம்டைம்ஸ் இது மாதிரி கீழே இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டு பாருங்க, இதெல்லாம் பின்னாடி போயிருச்சு, இப்போ எல்லாம் முன்னாடி வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் முன்னாடி வந்திருக்கு, மீதி எதுவும் வரல. முன்னாடி வரல. சரி, டிபேட் ஆக வேணாம். ஸோ இந்த இடத்துல ஸ்பான்சர்னு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, பைத்தான் கோர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பான்சர்டாக பார்க்கலாம். இது விட்டு நம்மளோட இதாக வருது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் ரிசல்ட், ஏஐ ஃபார் டெக்கீஸ், கோர்சரா, யுடமி, 3 இது வந்திருக்கு. இதெல்லாம் ஆர்கானிக்காக வர்றது, அவங்களே தான் திருப்பி வர்றாங்க. திருப்பி இங்கே கீழே வந்தீங்கன்னா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இருக்கு. யூமோ, ஏஐ ஃபார் டெக்கீஸ், இந்த மாதிரி 2 கம்பெனிஸ் இங்கே வந்திருக்கு. மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா அதே கம்பெனி வரலாம், இல்லை புது கம்பெனி வேற ஏதாவது கூட வரலாம். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த கீவேர்டு வச்சு கஸ்டமர் தேடுறாங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஆடு தான் வருது.
இப்போ பைத்தான் கோர்ஸ் ஆன்லைன் தேடுறப்ப ஆன்லைன்ல யார் டீச் பண்றாங்களோ பைத்தானோ அந்த கம்பெனியோட ஆட் தான் இங்க வரும். ஸோ அப்போ நீங்க எப்படி ஆடு கிரியேட் பண்ணணும், யாரு என்ன சர்ச் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதை சர்ச் பண்ணா நம்மளோட ஆடை கொண்டு வர வைக்கணும். ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல இருக்கும். அப்ப நீங்க உங்க கஸ்டமர் என்ன தேடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த கீவேர்டு தேடினா என்னோட விளம்பரம் வரணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். இது பிராட் லெவல், டாப் லெவல்ல நீங்க முடிவு பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் கூகுள் முடிவு பண்ணுவோம். உங்களத கொண்டு வந்து நான் காமிக்கிறதா வேண்டாமா இந்த கீவேர்டுக்கு, உங்களத எங்க காமிக்கிறது, மேல காமிக்கிறதா, கீழே காமிக்கிறதா, நெக்ஸ்ட் பேஜ்ல காமிக்கிறதா, இதையெல்லாம் முடிவு பண்றது கூகுள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுவீங்க இந்த கீவேர்டுக்கு நம்மளோட ஆட் வரணும்ட்டு. உங்களோட ஆட் வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது கூகுள். அப்ப கூகுள் எதை வச்சு முடிவு பண்ணுவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 மேஜர் ஃபேக்டர்ஸ் வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஒன்னு கண்டென்ட், குவாலிட்டி, ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று இல்லை, குவாலிட்டிங்கிறது ஒன்று மேஜர். Voice is breaking, sir. Voice break. Yes, sir. Okay, so there are two things which Google will decide to show your ad. Is it better now? Yes, sir. Okay. So there are two things which Google will decide. Based on that, our ad will be shown. One is quality of your ad. So there are, for same ad, there are 10 people who will creating an ad. யாரோட ஆட் குவாலிட்டியா வருதோ அவங்களோட ஆடை காமிப்பாங்க. இது லாஜிக். ஏன்னா குவாலிட்டியில காமிச்சேன் அப்படின்னா காமராஜ் வந்து ஓகே இந்த ஆட் எனக்கு பிடிக்கல க்ளோஸ் பண்ணிடுவார். இது மாதிரி எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அப்புறம் எப்படி ஆட் ரன் பண்றதுனால குவாலிட்டிங்கிறது முக்கியம். குவாலிட்டி இருந்தா போதுமா, வேற என்ன வேணும்? இல்ல இல்ல அதெல்லாம் தான் குவாலிட்டி. நம்புற மாதிரி ட்ரஸ்ட், டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே குவாலிட்டியில் வந்துடுது. வேற என்ன வேணும்? மெயினா என்ன வேணும் கூகுளுக்கு? அதை டாப் லெவல்ல சொன்னீங்கன்னா பிட்டிங் தான், பட்ஜெட், எந்த கஸ்டமர்கிட்ட இருந்தா பணம் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்ப கூகுள் ஆட்ஸ்ல வந்து 2 இது நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா குவாலிட்டி, பட்ஜெட். இது ரெண்டும் வந்து நீங்க இருந்தது அப்படின்னா உங்களோட ஆட் வந்து நிறைய டைம் வராது. சரி, என்கிட்ட பட்ஜெட் இருக்குது, ஒரு நாளைக்கு நான் 5000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், என்னோட ஆடு வரணும் அப்படின்னா எஸ் வரும். ஆனா அதுல குவாலிட்டி மிஸ் ஆகுது அப்படின்னா ஆட் வராது. அப்போ குவாலிட்டிங்கிறது என்ன பெராமீட்டர், எதை பேஸ் பண்ணி பண்றாங்க? பட்ஜெட் அகைன் அந்த பிட்டிங் அதெல்லாம் வந்து இன்னொரு இதுல வரும். குவாலிட்டியை டிஃபைன் பண்றது என்ன? ரெலவன்ஸ். ஃபர்ஸ்ட் யூசர் தேடுற கீவேர்டுக்கும் நம்மளோட ஆடுக்கும் ஏதாவது மீனிங் இருக்கான்னு பார்க்கணும். கீவேர்டு, இப்போ இந்த ஆட் எடுத்து நம்ம பார்க்கலாங்க. பைத்தான் கோர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். learnsailor.org ஒரு ஆட் வந்து ஸ்பான்சர்ட் சொல்லுங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? learn.sailor.org some URL, ஃப்ரீ பைத்தான் கோர்ஸ், லேர்ன் பைத்தான் ஃபார் ஃப்ரீ. ஸோ நான் பைத்தான் கோர்ஸ் தேடுறேன், பைத்தான் கோர்ஸ் சம்பந்தமா வந்திருக்கு. அந்த ஆட்லேயே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வந்திருக்கு. திஸ் கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஃபண்டமெண்டல் அது இதுன்னு போட்டு ஒன்று வந்திருக்கு. இங்கேயும் பைத்தான் பற்றி மென்ஷன் ஆயிருக்கு. இங்கேயும் பிகினர் பைத்தான் இந்த மாதிரி வந்து சில லிங்க்ஸா வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு ஆடு. இங்க கீழே இன்னொரு ஆடு. இங்கேயும் ஹெட்லைன்ஸ்லயும், இது ஹெட்லைன்ஸ் நம்ம சொல்லுவோம், இது டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். 30 day பைத்தான் பூட் கேம்ப் இங்கேயும் வந்து இருக்கு. கீழே பாருங்க, லேர்ன் ஹவு டு யூஸ் ஏஐ இன் பைத்தான், லேர்ன் டு கோட் வித் ஏஐ, பைத்தான் யூசிங் ஏஐ ஒர்க் ஷாப், கான்டாக்ட். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 4 லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க அதே மாதிரி ஒரு ஹெட்லைன், ஒரு டிஸ்கிரிப்ஷன். 2வது பேஜ் போய் பார்க்கலாம். இங்க யாருமே ஆட் வரல. மூணாவது பேஜ்ல வரல. அப்ப 2 ரீசன் இருக்கலாம். குவாலிட்டி சரியில்லாதனால ஆட் அவன் காமிக்காம இருந்திருக்கலாம், பட்ஜெட் சரியில்லாதனால அந்த ஆடு காமிக்காம இருந்திருக்கலாம். 3வது ஆப்ஷன்
நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல இதுக்கு அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். நிறைய பேர் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி எடுத்துக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த கீவேர்டுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் சில ஆடு வந்து நம்ம இது பார்த்தோம். இதில் ரெலவன்ஸ் அப்படிங்கிறது மேட்ச் ஆச்சு. அங்கே பைத்தான்னு தேடுறாங்க, இங்கே பைத்தான்ங்கிறது இருக்கு. அடுத்தது ஆட் ஃபார்மேட். ஆட் ஃபார்மேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த லிங்க் மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ஆட் ஃபார்மேட். சைட் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீமா மாதிரி நம்ம கொடுக்குறது. அப்போ வெறும் ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் பத்தாது. இந்த மாதிரி கால், இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கீமா மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஆடுக்குள்ள ஆப்ஷனாக இருக்கும், உள்ள நம்ம எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ ரெலவன்ஸ் மேட்ச் ஆகணும், ஆட் ஃபார்மேட் இருக்கணும், எக்ஸ்பெக்டட் சிடிஆர், கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவோம். சிடிஆர்ங்கிறது கிளிக் த்ரூ ரேட். அதாவது ஒரு ஆடை காமிச்சோம், இது நம்ம கையில் இல்லை, இந்த ஆடை கொண்டு போய் அவன் காமிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்கன்னு கூகுள் எஸ்டிமேட் பண்ணுறான். ஸோ தட் இஸ் கால்ட் எஸ்டிமேட்டட் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம பார்க்க முடியாது, மேபி பேராமீட்டர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா புதுசாக நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணுறேன்னா 100% பார்க்க முடியாது. அவன் கிளிக் பண்ணுறது அந்த பாப்புலேட் ஆகணும், வேல்யூ பாப்புலேட் ஆகணும். நான் இருக்கான்னு நான் பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெலவன்ஸ் மேட்ச் ஆகணும், ஆட் ஃபார்மேட் நீங்கள் இது பண்ணியிருக்கணும், எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட் வந்துடும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா தான் உங்களோட ஆட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பட்ஜெட். அங்க பிட்டிங்ல வந்து ஒரு கிளிக்கு 50 ரூபா 100 ரூபா போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு பட்ஜெட்டே அங்கே இல்லை, டோட்டலாகவே பர் டேக்கு 200 ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நம்மளோட ஆட் வராது. ஏதோ 1 2 அப்பியரே ஆகாம போயிடும், கம்மியான டைம்ஸ் தான் அப்பியர் ஆகும். அதே தான் சொல்றேன், இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும்னு நான் சொல்றேன். பட்ஜெட் அதிகமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. பட்ஜெட் அதிகமாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கும். அவன் பணம் இருக்கிறவங்களை மட்டும் நம்பி அவன் கம்பெனி நடத்தல, பணமும் இருக்கணும், அதே சமயத்தில் குவாலிட்டி இருக்கணும். குவாலிட்டி இருந்தால் தான் கூகுளில் வந்து இந்த விளம்பரத்தை பார்ப்பாங்க. ஐயோ கூகுளில் வர விளம்பரம்லாம் ஒன்றும் குவாலிட்டியே சரியில்லைப்பா, சும்மா மட்டும் அவன் ஏதாவது காசு கொடுத்தா அவன் பாட்டுக்கு ஆட் போட்டுறாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அவன் 2 பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறான். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆட் ரேங்கிங் ஆர் பொசிஷன், இதை டிட்டர்மைன் பண்றது தான் இந்த குவாலிட்டி அண்ட் பட்ஜெட். ஸோ ரேங்க் ஆகணுமா இல்லையா, 1ஆவதுல வரணுமா 2ஆவதுல வரணுமா, எந்த பொசிஷன்ல வரணும், இதெல்லாம் டிசைன் பண்றது குவாலிட்டி. ஸோ நம்ம வந்து இதுதான் ரொம்ப பேஸ். இது ஒரு வீடியோ பார்ப்போம், உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும், காமிக்கிறேன். அது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்களும் போய் பாருங்க. நான் நாளைக்கு வரப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்ஸ் தான் இது, ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆடை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா கிரியேட் பண்ணலாம். இது எங்கேயும் காமிக்க மாட்டாங்களா, காமிக்க மாட்டாங்க நான் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் இல்லை. கூகுளில் பேர் மறந்துச்சு, கூகுளோட ஃபோட்டோ பார்த்தா ஞாபகம்.
இருங்க வேற ஏதாச்சும் போட்டிருக்கோம் இருக்கு. உங்களுக்கு இங்க இது பண்ணல. இந்த வீடியோ தான் கண்டிப்பா நான் பார்க்க சொல்றேன். கேப்ஷனும் ஆன் பண்ணி வைப்பேன். Hi, I'm Hal Varian. I'm the chief economist here at Google. Google uses its auction system to rank the ads that appear in the search results page and to determine the cost for each ad click. In this talk, I'll take you through a general overview of how the ad auction works. First and foremost, Google users want ads they see to be relevant. They don't want to be bothered with ads that aren't closely related to what they're searching for. And advertisers want to show relevant ads so users will actually click on them. Meantime, Google wants to provide a good experience for users and a good value to advertisers so they come back and use their services again in the future. Now, I'd like to walk you through what a traditional auction looks like. Say we have 4 advertisers competing for space in the search results page, and each has indicated a different amount they're willing to pay for a user to click their ad and visit their website. $4, $3, $2, and $1. I'll refer to these amounts as the bids. Now, in a traditional auction, ad positions will be determined exclusively by bids. The highest bidder will get the first position, second highest bidder the second position, and so on. Google uses a variation of what's called a second price auction. And in a second price auction, the buyer doesn't have to pay their full bid. They only have to pay the amount of the next highest bidder below them. So in this particular case, the first advertiser was bidding $4. They'd only have to pay $3, which is the bid of the second highest advertiser. Same thing applies to advertiser 2 and to advertiser 3. This design allows each advertiser to bid their true maximum willingness to pay for a click. They only have to pay just enough to beat the competition. Now, in our Google auction, advertisers only have to pay when they actually receive a click, and the order isn't based just on bids. Why? Because we want to show more useful ads in a higher position on the results page. Because users want to see relevant ads. Advertisers want to present relevant ads to users, and Google wants both advertisers and users to have a good experience so they come back and continue to use our system. So we consider some other factors in addition to an advertiser's bid. The first factor is your expected click-through rate. This is our prediction of how often your ad will be clicked on when shown. All across Google, we rely on user feedback to drive decision making, and user click-through rates tell us what Google users really respond to. By allowing users to vote with their clicks, we have millions of people who are helping us to decide which ads are best for each search query. The next factor is your ad's landing page experience. An ad is only useful to a user if the landing page it leads to helps them find what they're looking for. A highly relevant landing page yields a higher score. What does a high-quality landing page look like? Well, it should have relevant and original content that helps the user complete their task. It should be easily navigable, be transparent about the nature of your business, how your site interacts with a visitor's computer, and how you intend to use a visitor's personal information. Another factor that's involved is ad relevance. Google determines ad relevance by analyzing the language in your ad to determine how well it relates to the query. This is a way to measure the ad's relevance to the user's search and to make sure that only useful ads are shown. It also prevents advertisers from simply paying their way onto search that's unrelated to their product or service. Your expected click-through rate, the landing page experience, and the ad relevance are all factors that describe the quality of your ad. We also consider the expected impact of any ad formats that may show with your ad. Ad formats are enhancements to search ads that more prominently show users information about your business, things like a phone number, or site links, or your website's domain in the ad headline. Advertisements with these formats give users more information and more reason to click on an ad. So Google combines your bid with multiple quality factors, the click-through rate, the landing page, the ad relevancy, as well as the expected score for your ad called ad rank. Let's go back to our 4 sample ad buyers and see how their ad rank compares. Here are 4 advertisers. They're bidding $4, $3, $2, and $1. Their ads had different quality: low, high, high, and medium. They also imply different formats with varying impact. The first ad doesn't have any formats enabled, so it has no expected format impact.
The second ad is only eligible for one format and has a low expected format impact. And the third is eligible for several extensions and garners a high expected impact, and the last ad is medium. So in this example, the first ad has an ad rank of 5. Next ad has an ad rank of 15. Third has an ad rank of 20, and the last ad has an ad rank of 8. It's this ad rank score that determines ad position in the results page. And in addition, only ads with sufficiently high rank appear at all. So with this ad, with an ad rank of 20, it gets first position, even though it has a lower bid. Why? Because of its quality and formats. The second highest ad rank is 15, so that ad gets position 2. The third highest ad is 8, and it lands in position 3. The advertiser up here, who's bidding $4, has such a low quality and format impact that it doesn't get a position on the page at all, despite having the highest bid. So now we know how the ads are ranked, but how much do you actually pay for a click? Well, you pay the minimum amount that's necessary to maintain your position and any formats that are shown with your ad. So let's get back to our ad rank table and talk about the advertiser position 1. He's competing with the advertiser position 2. So the amount he has to pay is going to be just enough to beat the ad rank of the advertiser position 2. For example, although he bid $2, he could have bid as low as, say, $1.73, and he would still have outranked the advertiser immediately below him. So that's what he'll pay for a click, $1.73. Similarly, the amount that advertiser position 2 has to pay is the minimum needed to beat the ad rank of the advertiser in position 3, and so on down the page. So in this example, the top-ranked advertiser winds up paying less than what he was actually willing to pay for a click. And it's the same for the other advertisers as well. All right, let's talk about how advertisers can influence their cost per click and ranking in the auction. By improving your quality or adding ad formats, you can potentially improve your ad position. You could also end up paying a lower cost per click. So let's take a look at the advertiser in position 2. Improves her ad rank engagement. Now her ad rank goes up to 18. Her position here doesn't change, but what happens to how much she pays per click? Before, even though she bid $3, she only needed to bid, say, $2.68 to beat the ad rank of the advertiser immediately lower. So that's what she paid, $2.68. But now that she's improved the quality of her ad, assuming everything else stays the same, she could have bid as low as, say, $2.42 to beat the advertiser below her. So her cost per click goes down to $2.42. Why? Because the price an advertiser pays is partially based on her ad quality. Now imagine this advertiser wants to move to a higher position. So she increases her bid to $3.50. Now her ad rank goes up to 23. That's enough to give her a highest ad rank and to move her into position 1. And what does she pay? The amount would be just enough to beat the ad rank of 20 below her. Assuming everything else stays the same, that might be, say, $3.38 in this particular case. So to wrap up, why do we handle ad ranking and pricing this way? Like I said at the beginning, it all goes back to the ecosystem Google, our users, and our advertisers all live in. When users see better ads, they're happier, and they're more likely to actually click on those ads. And that makes advertisers happier, which makes Google happy, because with happy users and happy advertisers, we get more people using our system. If you have more questions or want more information, please visit adwords.google.com/support. Thanks for your attention. ஸோ யாரெல்லாம் புரிஞ்சது எத்தனை பேர், புரியல எத்தனை பேர், என்னமோ சொல்றாங்க அப்படிங்கிறது அமௌண்ட் ஃபர்ஸ்ட் அதிகமாக வச்சுருக்காங்க, மேலே இருந்தாங்க. தேர்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸில் வந்து கம்மியாக வச்சுருக்காரு. அவங்க குவாலிட்டி பேஸில் நல்லா வந்து அது மேலே வந்துச்சு. அப்போ அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டும் ஏற்றுனாங்க. அவங்க பிட்டிங் அமௌண்ட் ஏற்றுனால குவாலிட்டி நல்லா இருந்தனால ரேட்டு இன்னும் வந்து குறைஞ்சிச்சு கடைசியில். சரி, எல்லாரும் என்ன பண்ணா இந்த ஷீட்ல போட்டிருக்கேன், இல்லை இந்த இதுவே வந்து சேட்லேயும் போடுறேங்க. டிசம்பர் பேட்ச்னு ஒரு ஷீட்டில் இல்லை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப இங்கேயே நான் போடுறேன். இதை வந்து நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ணியோ, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியோ, எப்படி சம்மரைஸ் பண்ணியோ, தமிழில் கேட்டோ, உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வர்றப்ப எனக்கு சொல்லணும். புரியல, அது ஒரு வீடியோ பார்த்து புரிய போகிறது தான். ஓகே, ஏன்னா இது புரிஞ்சுது அப்படின்னா
இது ஒன்றும் இல்லை, வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். இதில் 100% புரிஞ்சுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 60% இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு சொல்லணும். ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் கேட்பாங்க. நாளைக்கு வர்றப்போ வந்து எனக்கு 1 to 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 1 to 2 வர்றப்போ எனக்கு இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேசிக்ஸ் ஆஃப் கூகுள் ஆட்ஸ். இது யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அதையே நான் சொல்கிறேன். நீ வேற எங்கேயாவது இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது ரேங்கிங் பொசிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் நேராக போய் கூகுள் கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு நம்ம அந்த இதுக்கு போயிடுவோம். அதுக்கு போகாம இது ஒரு இது சொல்றேன்னா, இதை வந்து இன்டர்வியூல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் சார் ரேங்க் ஆகுது நீங்க சொல்லணும், அவங்களுக்கே தெரியாம போட்டிருக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு நாள் எடுத்து சொல்லணும். அதனால நம்ம மறுபடியும் இதை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவை. நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம்.